வணக்கங்க. என் பேர் வசந்த். நான் கடலூரில் இருக்கேன். என் பொண்ணு பேர் அன்யா. முந்தா நாள் என் பொண்ணுக்கு ஃபீவர். டாக்டர்கிட்ட போனோம், இன்ஜெக்ஷன் பண்ணோம், டானிக் கொடுத்தாங்க. டல் ஆகிட்டே வந்துட்டு இருந்தா. நைட் கொஞ்சம் ஃபீவர் அதிகமாக மாதிரி இருந்தது. என்ன பண்ணல ஏது பண்ணலான்னு ஒரு கன்ஃபியூஷனு. இதுக்கு நடுவில் என் ஒய்ஃப்க்கு மணி சார் பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். ஒய்ஃப் காண்டாக்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு அவங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் தோணியிருக்கு. அப்போ ஒரு 9:45 வாக்கில் மணி சார் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. பேசுகிறமா, ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னாங்க. பேசுகிற மனநிலையில் இல்லை. இருந்தாலும் சரி சார்கிட்ட பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபீவர் அப்படின்ற இதில் சொல்லும்போது சில பாயிண்ட்ஸ் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் சொல்லி இங்கெல்லாம் இப்படிலாம் டச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. என் ஒய்ஃப் தான் அதை ட்ரை பண்ணாங்க. 3 நிமிஷம் பண்ண சொல்லியிருந்தாங்க. நேற்று மார்னிங் பார்க்கும்போது ஃபீவர் நிறைய குறைஞ்சிருந்தது. அவள்கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது. மறுபடியும் ஒரு தடவை பண்ணாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 தடவை பண்ணியிருந்தாங்க. ப்ரெஷர் சார் சொல்ல பாயிண்ட்ஸ்லாம் அந்த 3 நிமிஷம் பண்ணியிருந்தாங்க. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது. மதியம் காய்ச்சி மட்டும் குடிச்சிருந்தா. முதல் நாள் நைட்டு அது ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேஷனும் அதே மாதிரி தண்ணி குடிச்சிட்டு இருந்தா. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு மதியத்துக்கு மேலே அப்படின்றப்போ 2 தடவை லூஸ் மோஷன் போச்சு. இதில் என்ன பியூட்டினா, நான் சார் மீட் பண்ணிக்கிட்டே இல்லை. நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம், ரெக்கவரி ஆகிறோம், அதெல்லாம் வேறு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் கேட்கவே இல்லை. சார் சொல்கிற மாதிரி இந்த யூனிவர்ஸ் என்னை ப்ரிங் பண்ணுது. இப்போ என் பொண்ணு நல்லா இருக்காங்க. மறுபடியும் லைட்டாக ஃபீவர் வந்தது. இப்போ மறுபடியும் டானிக் கொடுத்துருக்கோம். இப்போ பழைய அந்த இது இல்லை, பயம் போயிடுச்சு எங்களுக்கு. மெயினாக சார் இருக்காங்க, அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ், அந்த பாயிண்ட்ஸ் இருக்குது, நம்ம பண்ணாலே தைரியம் வந்துடுச்சு. இதில் என்னென்னா, எனக்கு கேட்காமே நான் உதவி வந்ததுக்கு இன்னொரு விஷயம் நான் பிலீவ் பண்ணுறது வாட்டர் தெரப்பியும் ஆர்கன் கிளாக்கும் டச் கியூர் குரூப்பில் தினம் போஸ்ட் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் தாண்டி எனக்கு பார்க்காத ஒரு மனுஷன்ட்டு இப்படி ஒரு இது நடக்குது. நான் இது வரைக்கும் மீட் பண்ணிக்கிட்டே இல்லை. மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் ஏதோ ஒரு தடங்கள் இருக்குது. ரெண்டாவது நான் பிஸ்னஸில் இருக்கிறதுனால தென் அண்ட் தேர் ஐ ஹாவ் டு ட்ராவல். திடீர்னு சாருக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு வர சொல்லி நம்ம அந்த செகண்டில் கிளம்புற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு ஹெசிடேஷனில் தான் இது வரைக்கும் நாங்கள் மீட் பண்ணாமே போயிட்டுருக்கு. இதில் ஆர்கன் கிளாக் வாட்டர் தெரப்பியில் எனக்கு ஆரம்பத்தில் சுத்தமாக நம்பிக்கை இல்லாமல் அக்குபஞ்சர் இதில் எதுலேயுமே நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. என்ன பியூட்டினா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் தண்ணி குடிச்சிங்கன்னா ஏதோ ஒரு அதிசயம் நடக்குது யாராவது சொன்னால் இது மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு போயிருப்பேன். வாயில் தண்ணி வச்சு சிப்பாக இறக்குறத எனக்கு எப்படி எந்த இடத்துல தோணுச்சுன்னா, சார் டச் கியூர் குரூப்பில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சாரல் மழை பெய்யும், அந்த ஃப்ளவர்ஸு இலை அதெல்லாம் அப்படியே அந்த ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு வியூ கிடைக்கும். அப்போது சரி, தண்ணி இப்படி இது மாதிரி ஸ்லோவாக குடித்தோம்னா நம்ம ஆர்கன்ஸும் அப்படி தான் ரியாக்ட் பண்ண போல இருக்குன்னு எனக்கு ஒரு தாட்டு. சரின்னு சொல்லிவிட்டு அங்கேயே அன்னையிலேருந்து அப்படி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப ஸ்லோவாக ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கிட்டோம்னா 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், 5 minutes அந்த மாதிரி ஆகும். வீட்டிலேயே திட்டுவாங்க. யாராவது காலைல ஒரு சொம்பு தண்ணி வச்சுட்டு 1 மணி நேரம் குடிச்சிட்டு இருப்பாங்களா, போய் வேலையை பாரு அப்படிம்பாங்க. தே டோன்ட் பிலீவ். இருந்தாலும் நம்ம அது பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, நம்மளை லிஃப்ட் பண்ணுற பீப்புளாக நம்மளை சுற்றி இருக்காங்க. நம்ம பெருசாக எஃபர்ட் எடுக்கல, பெருசாக ஹார்ட் ஒர்க் பண்ணல. அப்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆர்கன் கிளாக்குங்கிறாங்களே, இதில் ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருக்க டைம் பிரகாரமே சாப்பிட்றது, இந்த தண்ணி குடிக்கிறது அப்படின்லாம் வந்ததுக்கப்புறம் நடுவில் அந்த ஜங்க் ஃபுட்டு மேலே இருந்த அந்த லவ் ரொம்ப குறைஞ்சி போச்சு. இந்த கேக் ஐட்டம் சாப்பிட்லாம், பப்ஸு சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ நடுவில் நான் கிட்டத்தட்ட சாப்பிட்றது குறைச்சிட்டேன், அல்லது இல்லைன்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் பற்றி சார் அப்பப்போ குரூப்பில் போடுவாங்க. இது பண்ணணும். ஆரம்பத்தில் அது கண்டுக்கிட்டதே இல்லை. இப்போ அக்குப்ரெஷருக்குள்ளேயும் வர மாதிரி ஆகி போச்சு. சார் சொல்கிற மாதிரி அந்த யூனிவர்ஸ் என்னை சார் நோக்கி இழுத்துட்டு வந்துட்டுருக்கு. பார்க்காத ஒரு மனுஷன் இவ்வளோ மேஜிக் இருக்குது. ரெண்டாவது, சார் யோகா பற்றிலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஹி பிகம்ஸ் எ ஸ்டூடெண்ட். நமக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்குது அப்படிங்கிற அந்த ஈகோவே இல்லாமல் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இவ்வளோ நாலேஜ் உள்ள ஒரு பர்சன் இப்படி 0 ஈகோவோடலாம் இருக்க முடியுது, இவ்வளோ கேஷுவலாக இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் பர்சன் இது இருக்க முடியுமா அப்படின்ற கேள்விலாம் வரும். தேங்க்யூ மணி சார்.
உங்களை இனி யூனிவர்ஸ் வந்து ஏதோ ஒரு ட்ராக்கில் இழுத்துட்டு போயிட்டு இருக்குது. அது நல்ல ட்ராக்கில் போயிட்டுருக்கு. விரைவில் சந்திப்போம். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். தேங்க்யூ சார். See you.